அப்புறம் வந்து 2 நெல்லிக்காய் ப்ளஸ் கொரியாண்டர், ஸோ கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி, இது எல்லாமே சேர்த்து நான் வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே டம்மி ஃபில்லாக வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பார்லி வாட்டர் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, இதை வந்து பவுடர் பண்ணி அரைச்சு அதை வந்து கஞ்சி மாதிரி வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த ட்ரிங்க்கு குடிச்சிட்டு, அந்த மோர் குடிச்சிட்டு 1 ஹவர் கழித்து நான் வந்து இந்த கஞ்சி வந்து எடுத்துக்கிறேன். மார்னிங் வந்து நான் எந்த ஃபுட்ஸும் வந்து சாப்பிட்றதில்ல. இந்த பார்லி வாட்டரே எனக்கு ரொம்ப வந்து டம்மி ஃபில்லாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இது பார்லி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு நல்லா வெயிட் லாஸ் குறையிற மாதிரி நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சுண்டல், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பாகக்காய் கூட சுண்டல் சேர்த்து இருக்கிறது. இன்னொன்று வெறும் சுண்டல், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டு நான் சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நைட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேழ்வரகு தோசை வந்து 2 சாப்பிட்டேன். ஸோ மார்னிங் வந்து நான் எதுவுமே சாப்பிடலை. ஸோ ஆஃப்டர்நூன் ரைஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து கேழ்வரகு தோசை வந்து சாப்பிட்டேன். மார்னிங் வந்து 1 டைம் மட்டும் காஃபி குடிப்பேன். என்னால் வந்து காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியல. ஸோ அதனால் நான்